ஒரு நாள் ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் ராகு. அவன் நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போது ஒரு ஏத்தாப்புல ஒரு பேய் வந்தது. அப்போது அந்த பேய் என்ன பண்ணுச்சுன்னா, காதில் என்னமோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தது. அது அப்படியே பேசிக்கிட்டே இருந்தது. அந்த ராகுவை அது பார்க்கவே இல்லை. அதனால் அந்த ராகு அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அங்கேருந்து போகலான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அங்கேருந்து ஓடலான்னு பார்த்தான். இருந்தாலும் அந்த பேய் டக்குன்னு பார்த்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் நினச்சான். அதனால கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருந்தான். திடீர்னு அந்த பேய் திரும்பறத அவன் பார்க்க ஆரம்பித்தான். அந்த பேயை பார்த்துக்கிட்டு பயந்துட்டு அங்கேருந்து அவன் ஓடி வர ஆரம்பித்தான். ஓடி வந்து ஒரு ஆஃபீஸுக்கிட்ட நின்னான். அப்பயும் நிற்காமல் ஓடலான்னு பார்த்தபோது அங்கே அந்த பேய் நின்றுச்சு. அது அவனை திரும்பி பார்த்துச்சு. அவன் ரொம்ப பயத்தோடு இருந்தான். அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சாமி பேர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் ஓடலாம் அப்படின்னு நினச்சான். அந்த பேய் அவனையே பார்த்துக்கிட்டே இருந்தது. அதோட தலையை திருப்பி அவனை பார்த்துக்கிட்டே இருந்தது. அவனுக்கு ரொம்ப பயம் அதிகமாயிருச்சு. அவன் மறுபடியும் அங்கேருந்து ஓடி ஒரு வீட்டுக்கிட்ட வந்தான். அப்போவும் அந்த பேய் அவனை திரும்பி பார்த்துச்சு. அவன் உடனே என்ன பண்ணுறனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்னான். அப்போது அவனுக்கு ஒரு தெரிஞ்ச சாமியார் அவனுக்கு தெரியும். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போனான். அப்போ அந்த பேய் அவனை திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தது. அவனுக்கு ரொம்ப பயம் எச்சாயிடுச்சு. அவன் உடனே ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தான். உடனே அங்கே இன்னொரு சாமியார் வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பேயை இது பண்ணார். உடனே அந்த பேய் மறைஞ்சு போச்சு. அந்த சாமியாரும் அவன்கிட்ட இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாத தம்பி, பார்த்து பத்திரமா போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். பாய் பாய். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.